ஹலோ கைஸ், பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கும். 2-3 நாளாகவே ஹெல்த் அவுட்டுங்க. உடம்பு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடுங்க. ஏன்னா என்னால் வேலையே பார்க்க முடியல, 2-3 நாளாக எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க, சரியா? ஸோ பேசிக்காக இது லாஸ்ட் 30 days நம்ம எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கதை. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு போன வருஷம் ஷிஃப்ட் அனாலிசிஸ் கொண்டு வந்திருக்கேன். ஒரு விஷயத்தை நல்லா மண்டையில் ஏற்றிக்கிடுங்க. எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் 2 RC கன்ஃபார்ம். நாம் டெய்லி RC கொடுக்கும். நம்ம கிளாஸில் டெய்லி நம்ம பெய்டு பேட்ச் எடுத்திங்கன்னா எவ்ரிடே RC கொடுக்கும். தயவு செஞ்சு 4 நாள் 5 நாள் வாசிக்காமல் விட்டுறாதீங்க. மொத்தமாக வாசிக்க முடியாது. டெய்லி ரீடிங் ஹேபிட்டை கொண்டு வாங்க, சரியா? டெய்லி RC கொடுக்கும். ஃபஸ்ட்டு 7 days RC கொடுத்துருக்கோம். இன்னிலேருந்து எப்படி தெரியுமில்ல, ஒரு RC ஒரு பேரா ஜம்பிள், ஒரு RCயும் ஒரு பேரா ஜம்பிளும். ஸோ இது உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும். ஒரு RC ஒரு பேரா ஜம்பிள் பிடிஎஃபாக வந்துடும். இது எதுக்கு? இந்த ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இது ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணுவோம் பாருங்கள். 15 மார்க் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு எடுத்து வச்சுக்கிடுங்க, ஒதுக்கிடுங்க. RC 15 மார்க்கு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த ஷிஃப்ட்லாம் கம்மியாக வந்திருக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு 12 to 15 மார்க்ஸ் 100% நீங்கள் எதிர்பார்க்கலாம் RCயை பொறுத்த வரைக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? டெய்லி ரீட் பண்ணணும். எவ்ரி சிங்கிள் டே ரீட் பண்ணணும். ஒரு பெரிய RCயை போடணும். RCயை போட்டு பார்க்கணும். டைமர் இல்லாமல் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் டைமர் கொண்டு வந்து ட்ரை பண்ணணும். பட் RC தாங்க உங்களுக்கு முக்கியம். RC தான் உங்களை ஸ்கோர் பூஸ்டிங்காக தள்ளி விடும். எண்டில் உங்களுக்கு வந்துட்டு வெறும் 15-18 வந்து நிற்கும்போது RC லாஸ்ட் 10 minutesல ஒரு 5-6 கொஷின் போட முடிஞ்சிச்சுன்னா ஸ்கோர் ஷூட்டப் ஆயிரும், ஸ்கோர் நல்லா ஏறும். ஸோ RCயுடைய அப்ரோச்சு, RCயுடைய அனாலிசிஸ், எப்படி போடணும், எங்கே மாதிரி போடணும், எப்படி மூவ் பண்ணணும், எல்லாமே அடுத்தடுத்து நம்ம கிளாஸுக்கு வரும். பெய்டு பேட்சில் வரும். நம்ம ஃப்ரீ கிளாஸும் யூடியூப்பில் அடுத்தடுத்து கொஞ்சம் வந்துடும், சரியா? நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, டெய்லி கொடுக்குற பிடிஎஃப்பும் முடிக்கணும். சரியா? இதா இருக்கா? டெய்லி நம்ம பிடிஎஃப் கொடு. இன்னைக்கு பாருங்க, டே 8 PJ அண்ட் RC, பேரா ஜம்பிள் அண்ட் RC. இன்னைக்கு டெஸ்ட்டு அடிவாங்க ரெடியா டெஸ்ட்டு. அதுதான் டைட்டிலே வச்சுருக்கோம். ஏன் ரணகலமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம ஆளுங்க என்னென்னா, இப்படி அடிக்கலாமா, இங்கிலீஷில் போட்டு அடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட்டு. நல்ல டெஸ்ட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சரியா? கரெக்ஷன் வீடியோஸு 6 and 7 and 8க்கு உங்களுக்கு நைட்டு கூட போட பார்த்துட்றேன். அட்லீஸ்ட் ஒரு வீடியோ போட பார்த்துட்றேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பேராஜம்பிள் அண்ட் RC உங்களுக்கு வருது, ஒக்கேபு வருது. 5 நாள் சேர்த்து வச்சு ஒக்கேபு. டே 1 to 5 ஒக்கேபு பேஸ்டு ஃபில்லர்ஸ் டெஸ்ட்டு டே 7ல் இருக்கும். எல்லா ஒக்கேபையும் படிச்சிருந்தா தான் போட முடியும். இந்த ஒக்கேபை டீச் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுடுறேன். இந்த டே 7ல் அது வந்துடும், சரியா? இப்போ ஒக்கேபும் நம்ம படிச்சிடுறோம், ரீடிங் பண்ணிடுறோம். சைடில் டெய்லி செக்ஷனல் டெஸ்ட்டு போடணும். செக்ஷனல் எப்படி சார் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷனல் வந்துட்டு இப்படி மூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் ஃபஸ்ட் டே போட்டிங்கன்னா, செகண்ட் டே இங்கிலீஷ் அண்ட் குவான்ஸ்னா, தேர்ட் டே குவான்ஸ் அண்ட் ரீசனிங். அப்போ 3 நாளைக்குள்ளே 2 தடவை செக்ஷனல் டெஸ்ட் போட்டுருவீங்க. டெஸ்ட்டு மட்டும் போட்டால் பத்தாது, கரெக்ஷன் ப்ராப்பராக தெளிவாக பார்க்கணும். கொஞ்சம் கான்செப்டை பில்டு பண்ண பாருங்கள். 30 நாள் நல்லா தீவிரமாக படிக்கலாங்க. 30 daysங்கும் போது 30 days கிடையாது, 720 hours. 720 hours ஒரு 300 hours நம்ம படிப்போம். அவ்வளோதான் படிப்போம். 300 மணி நேரம் தான் படிக்க முடியும் நம்மளால். ஸோ அந்த 300 மணி நேரத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், இதுதான் நம்மளுடைய ஒரு எய்மாக இருக்கணும். இது ஒரு சாதாரண ஒரு எக்ஸாமாக நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு வேணால் அப்படி இருக்கலாம். நிறைய பேர் இதை ஒரு எக்ஸாமாக பார்க்க மாட்டாங்க, இது லைஃபாக பார்ப்பாங்க. ஸோ வாழ்க்கைக்காக போராடுற ஒருத்தங்க கூட நீங்கள் போட்டி போடணும். நீங்கள் உங்களுக்கு இது எக்ஸாமாக இருக்கலாம், உங்களுக்கு இது டெஸ்ட்டாக இருக்கலாம், அவங்களுக்கு இது லைஃபாக இருக்கும். அப்போ அவன் எப்படி போராடுவான், எப்படி சண்டை போடுவான், எப்படி படிப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. எவ்ரி சிங்கிள் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட் அப்படிம்பாங்க. டேக்கிங் எவ்ரி பாசிபிள் எஃபர்ட்ஸ் அப்படி எடுப்பாங்க. உங்களுடைய ஷெட்யூல் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆக்சுவலாக இதுக்கு நம்ம வருவோம். பட் ஃபஸ்ட்டு இங்கிலீஷை முடிச்சிடுவோம். RC அண்ட் பேரா ஜம்பிள் உங்களுக்கு PDF வந்துடுது. டெய்லி சால்வ் பண்ணிடணும். டெய்லி RC போட்டுடணும். டெய்லி ஒக்கே போடுதா, டெய்லி படிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. 1 to 5 வச்சு டெஸ்ட் வைக்கும்போது சூப்பராக தூக்கிடலாம், நல்லா தூக்கிடலாம். ஒக்கே ஆப்பு மண்டேல போய் உட்காந்துரும்.
வேலை முடிஞ்சிச்சு. ஃபில்லர்ஸு, க்ளோஸ் டெஸ்ட்டு, டபுள் ஃபில்லர்ஸ் எல்லாத்துக்கும் வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து ஸ்டார்டர்ஸ்க்கு தனி டெஸ்ட்டு கொடுத்துருவோம், எரர் தனி டெஸ்ட் கொடுத்துருவோம். கிராமருக்கு உங்களுக்கு ஒரு 100 கான்செப்ட்ஸு நம்ம கிளாஸ் எடுத்துருவோம். சரிங்களா? யூடியூப்லேயே நான் கிளாஸ் எடுத்துடுறேன். கிராமரையுமே டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். கிராமர் கான்செப்ட்ஸை டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் பெய்டு பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? நீங்கள் ஃப்ரீ இல்லை, நான் பெய்டு பேட்சில் நான் வாங்கலை, நான் தனியாக படிச்சுக்கிறேன், நீங்கள் யூடியூப்பில் தான் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 ரீடிங் பிடிஎஃப்பை ரீட் பண்ணணும். கண்டிப்பாக ரீடிங் பிடிஎஃப்பை ரீட் பண்ணணும். சரியா? நீங்கள் யூடியூப்பில் ஃப்ரீயாக படிக்கிறீங்க, நீங்களும் ஒரு எடிட்டோரியல் ரீட் பண்ணணும். ஒரு எடிட்டோரியல் ரீடிங், ஒரு எடிட்டோரியல் சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங். இது எதுக்கு சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங் எதுக்கு பண்ணுறோம்? கிராமரை ரிவைஸ் பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, கிராமர் வைஸ் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ஒரு எடிட்டோரியல் சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங். சரிங்களா? பெய்டு பேட்சில் அப்போ சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங்லாம் கொண்டு வர மாட்டேன். 10 நாள் முடிஞ்சோடனே சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங் வி வில் ஸ்டார்ட். இப்போதைக்கு ரீடிங் போயிட்டுருக்கு. சரியா? அடுத்தது ஒக்கேப்ஸ். டெய்லி ஒக்கேப்ஸ் படிச்சிடும். சரியா? ஒக்கேப்ஸ் படிச்சிடணும். இங்கிலீஷுக்கு 2 மணி நேரம் ஒதுக்குங்க, வேறு எதுவுமே வேண்டாங்க. 2 மணி நேரம் ஒதுக்குங்க. ரீடிங் பிடிஎஃபா 30-35 நிமிஷம், ஒக்கேபா 25 நிமிஷம். ஒக்கேப்ஸுக்கான பிடிஎஃப் இல்லை, நம்ம புக்கு வச்சுருக்கீங்களா, புக்கை வச்சு படிச்சிருங்க. இல்லை ஏதோ ஒரு இதை வச்சு படிங்க. படித்தா பத்தாது, ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணால் பத்தாது, டெஸ்ட் போடணும். டெஸ்ட் போட்டால் பத்தாது, திருப்பி பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒக்கேப் ஞாபகம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிடுங்க. சரியா? ஸோ இந்த 2 ஏரியா முடிச்சிடும். 3வது என்ன பண்ணணும்? ஒரு கிராமர் ரிவிஷன். ஒரு டாபிக் எடுக்கிங்க, டெய்லி ஒரு டாபிக் எடுத்து கிராமர் ரிவிஷன் ஒரு 15 மினிட்ஸ் போடணும். சரியா? 15 மினிட்ஸ் கிராமர் ரிவிஷன். 2 பேருமே கிராமர் ரிவிஷன் போடணும். அடுத்த 3/4 மணி நேரம் 45 மினிட்ஸுக்கு ஒரு செக்ஷனல் டெஸ்ட் ப்ளஸ் கரெக்ஷன். செக்ஷனல் டெஸ்ட் ப்ளஸ் கரெக்ஷன். இதை 30 டேஸுக்கு ரெகுலராக பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி டெஸ்ட்டு போட்டிங்கன்னா நாளைக்கு உட்காந்து 3/4 மணி நேரம் கரெக்ஷன் பாருங்கள். பொறுமையாக பாருங்கள், ஸ்லோவாக பாருங்கள், தெளிவாக பாருங்கள், கிளியராக கூட சேர்த்து வச்சு கூட பாருங்கள், டவுட்டு கேட்டு பாருங்கள். உட்காந்து படிக்கிறோம்னா கிளாரிட்டி வேணுங்கிற ரேஞ்சில் படிக்கணும்னு நினச்சிக்கிடுங்க. எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் அடித்து சொல்கிறேன், 12 மார்க் 2 ஆர்சி வரும், 5 மார்க் உங்களுக்கு ஒக்கேபு கொஷின் வரும். உங்களால் தொடவே முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு வரும். எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் எழுதணுன்ட்டு கேளுங்க. ஒரே வார்த்தை மல்டிபிள் மீனிங்ஸ், ஒரு வார்த்தைக்கு மல்டிபிள் மீனிங் இருக்கும். வேர்டு யூசேஜ்னு கொஸ்டின் கேட்டு விட்ருவானுங்க. ஒன்றுமே செய்ய முடியாது, நம்மளுக்கு ரணகலமாக இருக்கும். அது என்னடா படித்த மாதிரி இருக்குது, வர்ற மாதிரி இருக்குன்னு வருங்க. பாருங்களேன், இந்த இருக்குல்ல ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், இதில் என்ன கேட்பான்னு தெரியாது. இதில் ஃப்ரேசல் வேர்ப்ஸு கேட்கலாம், செஞ்சிருவானுங்க. ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கேட்டாங்க. இடியம்ஸ் கேட்கலாம், இடியம்ஸை ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இல்லையா வேர்டு யூசேஜ் கேட்டுருவான். இந்த கொஷின் கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் 3 மாதிரி தானே இருக்குது, இதை என்னத்தை பெருசாக நீங்கள் படிக்க சொல்கிற அப்படின்னா, இதுதான் உங்களை வித்தியாசம் ஏற்படுத்துறது. இந்த ஸ்கோர் தான் உங்களுக்கு மற்ற எல்லாரை விட நல்லா ஸ்கோர் பூஸ்ட் பண்ணி விடும். நீங்கள் எல்லோரும் போடுற கொஷினை போடுறது மேட்டர் கிடையாது. எவனுமே போடாத கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதை தட்டணும். ஸ்டார்டர்ஸு கன்ஃபார்ம் வரும். ஸ்டார்டர்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் ஏற்கனவே நம்ம 2 டெஸ்ட்டு வச்சுட்டோம். ஸ்டார்டர்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் பெய்டு பேட்சில் மிஸ்செலேனியஸ் டெஸ்ட்டில் வந்திருக்கு. இந்தா இடியம்ஸ் யூசேஜ் எழுதி வச்சுக்கிடுங்க. கண்டிப்பாக ஓகே போச்சு ஒரு கொஷின் வருது. ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், வேர்டு யூசேஜ், 5 கொஷின் செஞ்சுட்டானா 5 அப்படியே விட்டுருவாங்க. 5 எப்படி மொத்தமாக விடுவானுங்க. இப்போது இதுதான் உங்கள் டெஸ்ட்னு வச்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸு, மேட்ச் த காலமு, வேர்டு யூசேஜ், பேராஜம்பிள், ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், ஃபில்லர், எதை தான் போடுவீங்க நீங்கள்? ஆர்சியும் தொட முடியாது. சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் எரரு, காலம் கொஷின் ஓகே, பேராஜம்பிள் கஷ்டம், ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு எரர் கொஷின் வச்சுருப்பான், கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், ஃபில்லர்ஸு. மீது என்ன பண்ணுவீங்க? இப்போ எத்தனை 14 கொஷின் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண முடியும்? இப்படி தான் வந்து லாக் ஆயிருங்க. எய்ம் 25+ வைங்க. 25+. இதாக இருக்கா மிஸ்செலேனியஸ் கொஸ்டின்ஸு, ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு. இப்படி தான் நம்மளை சாவடிப்பானுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒக்கேபு கொஸ்டின் வருது. 100% ஒக்கேபு வருது, 100% ஆர்சி 2 ஆர்சி வருது. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நாம் தயாராகணும், ரெடி பண்ணணும். சரியா?
அதை புரிஞ்சுக்கிடுங்க. பழைய கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கள். இந்த இருக்குது உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாத்துலேயும் பெருசாக ஒன்று வித்தியாசப்படுத்துறீங்க அப்படி இப்படின்ட்டு இல்லை. எல்லாத்துலேயுமே ரீடிங் காம்பினேஷன் 2 இருக்குது, ஒகேப்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராகணும். நீங்கள் படிக்கிறத இப்படி பிரிச்சுக்கிடுங்க. 9 hours படிங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் 2 மணி நேரம் கொடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 1.5 மணி நேரம் படிக்கிறதுக்கும் 30 நிமிஷம் ரிவிஷனுக்கும் வச்சுக்கிடுங்க. கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் வந்துட்டு லேக் விடாமல் படிச்சிருக்கணுங்க. நம்மால் லேக் விட்டுருவாப்பில் கரண்ட் அஃபேர்ஸு. இந்த வீடியோ 2வது தடவை எடுக்கேன். முதல் தடவை எடுக்கும்போது எழுதுனேன். 2வது தடவை எடுக்கும்போது தான் எனக்கு தெரியுது ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் தப்பு விட்டுட்டேன். அதனால் செகண்ட் டைம் எடுக்கிறேன். செகண்ட் டைம் இந்த வீடியோவே எடுக்கிறேன். ஒரு மெயின் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான் தெரியுமா? கரண்ட் அஃபேர்ஸை லேக் விட்டுருவான். 2 மாதம் லேக் விட்டுருவாப்புல. அப்போ என்ன பண்ணுவார்? ஃபிலிம்ஸ் முடிஞ்சோடனே முக்குன்னு முக்கி கரண்ட் அஃபேர்ஸ் 5 மணி நேரத்துக்கு படிப்பார். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு 3 மணி நேரம் தான் டைம் இருக்குது. இப்போ அங்கே போய் என்ன பண்ண முடியும்? அங்கே போய் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 20 மார்க் போட முடியும். 3 சப்ஜெக்ட்லையும் 10 மார்க் போட்டு 60 மார்க்கில் வந்து நின்றோம். அவ்வளோதான். கட் ஆஃப் 95 இருக்கும். மண்டையில் ஏற்றிக்கிடுங்க. கட் ஆஃப் வில் பி 95 or 95+. 100% அதுதான் கட் ஆஃப் இருக்கும். 95 எடுக்கணும்னா 4 சப்ஜெக்டில் நான் எவ்வளோ மார்க் எடுக்கணுங்கிறது புரிஞ்சுக்கிடுங்க. நான் கரண்ட் அஃபேர்ஸ் லேக் விட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கு போட்டு முட்டுன்னு முட்டி அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லையும் அரைக்குறைய மார்க் வந்து மீதி 3 சப்ஜெக்ட்லையும் அரைக்குறைய மார்க் வந்துட்டு 60-65 வந்து நின்ற போது இப்படி தான் நிறைய மெயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நிற்கும். இது உங்களுக்கே நடந்திருக்கும். ஆஃப்லைனில் நம்ம பார்க்கோம்ல, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. 5-6 மெயின்ஸ் எழுதியிருப்பாங்க. எஸ்பிஐ மெயின்ஸ் ஸ்கோர் எத்தனை 65-60ன்னு பாருங்க. என்ன? கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலை. லேக் விடக்கூடாது. இந்த லேக் விட்டிங்கன்னா சரி பண்ண பாருங்கள். இப்போதைக்கு வேறு வழி கிடையாது, படிச்சுதான் ஆகணும். ஸோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட பாருங்கள். நல்லா தூங்கி நல்லா படிங்க. சரியா? அதே மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டே 1 to 10 டெஸ்ட் வச்சுட்டேன். டெஸ்ட்டு PDF அப்லோட் பண்ணியாச்சு. 100 கொஷின் டிசம்பர் 1 to 10. சரியா? டிசம்பர் 1 to 10 100 கொஷின் PDF-ஆகவும் இருக்குது, கொஷினாகவும் இருக்குது. வெறும் குவிஸு தான் இருக்கும். சரிங்களா? இது ஜஸ்ட் நாங்கள் இப்போ ட்ரை பண்ணுறோம், புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். சரிங்களா? உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். இதாக இருக்குது. இப்படி ஒரு மெயில் வந்திருக்கும். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்திருக்கும். SBI கிளர்க் மெயின்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மெயிலுக்கு உங்களுக்கு லிங்க் வந்திருக்கும். சார் நான் இமெயில் ஐடி தப்பாக கொடுத்துட்டேன், இமெயில் ஐடி மாற்றி கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு சரி பண்ணிவிடுவோம். சரியா? பட் ஃபஸ்ட்டு லிங்க் வந்ததை என்ன பண்ணுங்கள், உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம லிங்க் ஓப்பன் ஆகிடும். டெலிகிராம் குரூப்பும் ஓப்பன் ஆகிடும். SBI கிளர்க் மெயின்ஸ் ஏற்கனவே 50 பேர் ஜாயின் பண்ணியிருக்கானுங்க. மீதி பேர் ஜாயின் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு பக்கத்தில் இருந்து டவுட் கேட்குற மாதிரி உங்களுக்கு இருக்கணும்னா டெலிகிராம் குரூப் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்பராக அதை யூட்டிலைஸ் பண்ணிடுங்க. வேறு எந்த டவுட்ஸுக்கு குவெரிஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய். அதேமாதிரி யூடியூப் கிளாஸ் உங்களுக்கு வந்துருங்க. எனக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு 3-4 days ரொம்ப அப்படியே ஹெல்த் அப்படி டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப மோசமாயிட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நான் கிளாஸஸ்ஸு ரெகுலராக உங்களுக்கு போட்டுடுறேன். சரியா?